இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் சக்சஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு Q10 சீரிஸ்ல பார்ட் 7 தான் பார்க்க போறோம். Question number 61 கீழ கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல எது வந்து UTA யோட ஆப்ஜெக்டிவ் கிடையாதுன்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. UTA is nothing but Union Trust of India. எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படினா February 1 1964 யாராலனா Government of India வால எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டிருக்கு. and இதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்டை என்கரேஜ் பண்றது. சோ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்னா ஒரு ஜெனரல் பப்ளிக்கோட சேவிங்ஸை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயோ பாண்ட்ஸ்லயோ ஷேர்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றது தான் இவங்களோட மேஜர் ஆப்ஜெக்டிவ். இவங்கள அட் ஸ்டார்டிங்ல எஸ்டாப்லிஷ் பண்ணப்ப வந்து யார் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் IDBI வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கரண்டா வந்து யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் யாரு ரெகுலேட் பண்றா அப்படின்னா செபி வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வெரி ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன் அவர் கண்ட்ரி வந்து இந்த UTA தான். ஸோ இவங்களோட பேசிக்கே என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொபைலைசிங் த சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸை மொபைலைஸ் பண்ணி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயோ பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது தான். ஒரு இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டா முடியாது. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நிறைய இண்டிவிஜுவல்ஸோட சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கலெக்டிவா சேர்த்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபைலைசிங் சேவிங்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஃப்டியா இருக்கும், லிக்விடிட்டியாவும் இருக்கும். லிக்விடிட்டி இந்த சென்ஸ் ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டியாவும் மாத்தி கொடுக்கறது. அதுதான் யாரோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம்னா UTA-யோட அப்ஜெக்டிவ். அப்படின்னு பார்த்தோம்னா இது கரெக்ட் ஆன்சர். அண்ட் செகண்ட் ஒன் வந்து சேனலைஸ் த பூல்டு சேவிங்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி பூலிங் ஆஃப் த சேவிங்ஸ். ஸோ அந்த சேவிங்ஸை வந்து டுகெதர் ஆக்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அப்ஜெக்டிவ் ஆஃப் UTA. and last one வந்து to give everyone a chance indirectly own shares. இப்போ ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா இன்டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ த்ரூ UTA மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால அது indirectly own shares securities in large number of selected companies. ஸோ இதுவுமே UTA-யோட அப்ஜெக்டிவ் தான். அண்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா to provide finance and higher purchase finance, ஹவுசிங் ஃபினான்ஸ். பட் ஹவுசிங் ஃபினான்ஸோ ஒரு ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸோ கொடுக்கறது வந்து UTA-யோட ஒர்க் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தேர்ட் ஒன் டு ப்ரொவைட் ஃபினான்ஸ் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் டு இட்ஸ் மெம்பர்ஸ். இது ஆப்வியஸா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பண்றது, ஆர் எல்ஸ் ஒரு செல்லர் வந்து அவங்களோட பையர்ஸ்க்கு பண்றது. இது வந்து UTA அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் உள்ளே வராது. அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இதோட ஆன்சர். Question number 62 கீழ கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல எது வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் IFCA னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. IFCA is nothing but Industrial Finance Corporation of India. இவங்களோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீடியம் டு லாங் டர்ம் ஃபினான்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்கிறது. ஸோ எந்த மாதிரியான ஃபினான்ஸ்னு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் பேங்க்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் பேங்க் ஆர் கேபிட்டல் மார்க்கெட்னால கூட மீட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஸை வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இங்க கொஸ்டின்ல இருக்க ஆன்சரை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்வெஸ்டார் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி இண்டஸ்ட்ரியல் growthல இன்வெஸ்ட் பண்ணி அந்த growthல வரக்கூடிய ப்ராஃபிட்னால இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்வெஸ்டாரோட ப்ராஸ்பெரிட்டியை வைடனிங் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து IFCA-யோட அப்ஜெக்டிவ் கிடையாது. பட் யாரோட அப்ஜெக்டிவ்னா UTA-யோட அப்ஜெக்டிவ். ஸோ இங்க வந்து லார்ஜ் இன்வெஸ்டார் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி அதை இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் growthல வர ப்ராஃபிட்னால அவங்க ப்ராஸ்பெரிட்டியை வைடன் பண்றது. ஸோ இது ஆப்வியஸா வந்து UTA-யோட அப்ஜெக்டிவ். அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி மாடர்னைசேஷன் அண்ட் ப்ரமோட்டிங் மார்க்கெட்டிங் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் செக்டார். ஸோ ஸ்மால் ஸ்கேல் செக்டாருக்குனே தனியா வந்து அதை டெவலப் பண்றதுக்கு தான் SIDBI இருக்கு. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் தான் இது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்குமே அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷனா இந்த IFCA இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IFCA வந்து அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. IDBI தான் எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குமே அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுவுமே 2004 வரைக்கும் தான் IDBI வந்து அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. 2004க்கு அப்புறம் IDBI வந்து கமர்ஷியல் பேங்கா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் ஆனதுக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த ரெகுலேட்டரி திங்ஸை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவான மீடியம் அண்ட் லாங் டர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் யாருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ எப்போ அப்படின்னா பேங்கிங் அகாமடேஷன் விச் மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க்னாலே இன்னும் அப்ரோப்ரியேட்டா இருக்கிறது
அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்னால வந்து ரிசோர்சஸ் கலெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மீடியம் டு லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது யாரோட அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம்னா IFCI. ஸோ இங்க மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் வந்து ஆன்சர். Question number 63, match the following question. First one வந்து term finance. Term finance பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா medium and long term finance தான் term finance ன்னு சொல்லுவோம். Short term finance வந்து term finance குள்ள வராது. ஏன்னா short term finance வந்து working capital requirements வந்து satisfy பண்ணக்கூடியது. Medium to long term வந்து capital requirements, which means ஒரு plant வந்து திருப்பி வந்து மாடர்னைஸ் பண்றது, எக்ஸ்பேண்ட் பண்றது, ஆர் புதுசா மெஷினரி வாங்குறது, இது எல்லாத்துக்குமே மீடியம் டு லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ரெக்வயர்மெண்டா இருக்கும். இந்த மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் தான் வந்து டேர்ம் ஃபினான்ஸ்னு மீன் பண்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ப்ரொவைடிங் ஃபினான்ஸ் டு borrowers ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீஃபினான்ஸ். ரீஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்றத அந்த மெயின் இன்ஸ்டிடியூஷன் ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நபார்டுன்றது மெயின் இன்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய RRBO இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டியோ ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்களா, ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை வந்து ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய லோன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் ரீஃபினான்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் ப்ரொவைடிங் ரெப்ளிஷ்மெண்ட் ஃபினான்ஸ் டு eligible institution for their loans to industrial concern. And third one வந்து financial inclusion. Financial inclusion பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ இன்கம் குரூப்ஸ், எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பேங்கிங் சர்வீஸ் வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல கிடைக்கணும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதுக்கான ஆன்சர் டெலிவரிங் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் towards low income groups. And last one வந்து venture capital. venture capital பொறுத்த வரைக்கும் புதுசா வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, டிஸ்கவர் பண்றாங்க, அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைன்னு இருக்கும்போது அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட் தான் இந்த வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இது பேசிக்காவே ஹை ரிஸ்க் கேபிட்டல் சொல்லுவாங்க. பேசிக்கா டெக்னாலஜி எல்லாம் வந்து டிஸ்கவர் பண்றாங்க, அது மேபி சக்சஸும் ஆகலாம், சக்சஸ் ஆகாமலும் போகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல்ன்ற கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. Question number 64, export processing zone and free trade zone related இருக்கக்கூடிய assertion and reasoning question. So first export processing zone and free trade zone பத்தி பார்த்தலாம். இது ரெண்டுமே எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி, விச் மீன்ஸ் ரா மெட்டீரியல்ஸா இம்போர்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ற பர்பஸே எக்ஸ்போர்ட் பண்றது தான். ஸோ இவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னா எக்ஸ்போர்ட்டிங் த ப்ராடக்ட்ஸ். அதுவே வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னா ட்ரேட். ஸோ இம்போர்ட்லயும் இருக்கும் எக்ஸ்போர்ட்லயும் இருக்கும். இவங்க வந்து வெறும் எக்ஸ்போர்ட்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதுதான் ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றோம். ட்ரேட் ஆக்டிவிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுல தான் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். யாரோடது? ஃப்ரீ ட்ரேட் ஜோனோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இவங்க ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணாம அந்த குட்ஸை ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸும் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ அசர்ஷனுக்கு போகலாம். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோன் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினா எக்ஸ்போர்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து கரெக்ட். அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட்ஸ் இம்போர்ட்டட் டு ஃப்ரீ ட்ரேட் ஜோன். ஸோ ஃப்ரீ ட்ரேட் ஜோனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட குட்ஸ் வந்து அப்படியே வந்து ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணாம. பட் இந்த கேஸ் ஆஃப் EPZ, which means export processing zone பொறுத்த வரைக்கும் இங்க வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணி அகைன் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். ஸோ ரீசனுமே கரெக்டா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் A is correct. R is a correct explanation of A. Question number 65. Liberalization of agriculture trade related இருக்கக்கூடிய match the following question. First one வந்து tarification. Tarification ஒன்றும் கிடையாது, நான் டாரிஃப் பேரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோட்டாஸ், அதே மாதிரி சில இம்போர்ட் பேன்ஸ், இதெல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறதுக்காக டாரிஃப் கொண்டு வந்தாங்க. ஸோ கஸ்டம் டியூட்டி. ஸோ பேசிக்கா டாரிஃப்னு போட்டோம்னா அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ நான் டாரிஃப் பேரியர்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட டாரிஃப் தான் டாரிஃபிகேஷன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் நான் டாரிஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்.
and second one வந்து prohibited subsidies. Prohibited subsidies one kind of subsidy. So இந்த subsidy குடுக்கிறதுனால வந்து disadvantage, which means ஒரு விஷயம் செய்யறதுனால மட்டும்தான் அந்த subsidy கிடைக்கும்ன்றது தான் வந்து prohibited subsidy. Say for example இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம், அந்த மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு சப்சிடி கிடைக்கும் அப்படின்றது வந்து நல்ல விதமா கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபால்ஸா வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணாம நம்ம டொமஸ்டிக்கா ட்ரேட் பண்ணோம்னா அந்த சப்சிடி கிடைக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஃபால்ஸா வந்து அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும்னு கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க. ஸோ இதனால வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சப்சிடிஸை வந்து ப்ரஹிபிட்டட் சப்சிடிஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதோட மேட்ச் ஆகும்னா they act on goods which are contingent upon export performance. ஸோ ஒன்லி எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த சப்சிடி கிடைக்கும்னு கொண்டு வந்தாங்கன்னா அந்த சப்சிடிஸ் எல்லாம் வந்து prohibited one. And third one வந்து actionable subsidies. ஸோ இது வந்து யூஸ்வலான சப்சிடிஸ் எது வரைக்கும் அப்படின்னா இன்னொரு மெம்பர் கண்ட்ரியை ஹார்ம் பண்ற வரைக்கும். ஒரு சப்சிடிஸ் நல்லா போயிட்டே இருக்கு, அதனால இன்னொரு மெம்பர் கண்ட்ரிக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆக்ஷனபிள் சப்சிடிஸ். they have demonstrably அப்படின்னா ப்ரூவ் பண்றது adverse effect on other member countries. ஸோ மற்ற மெம்பர் கண்ட்ரீஸ்ல அந்த சப்சிடி வந்து ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை கொடுக்குது, ஹார்ம் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ ஆக்ஷனபிள் சப்சிடிஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து நான் ஆக்ஷனபிள். நான் ஆக்ஷனபிள்னா அந்த ஆக்ஷனபிளுக்கு ஆப்போசிட், விச் மீன்ஸ் எந்தவித ஹார்மே இது கொடுக்காம ஒரு நல்ல குட்ஸ், ஒரு நல்ல ட்ரேடு, ஒரு நல்ல விஷயம் நடக்குது மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னா அதுக்கான சப்சிடி வந்து நான் ஆக்ஷனபிள் சப்சிடிஸ். So say for example disadvantaged region அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அண்டர் டெவலப்டு ரீஜனை டெவலப் பண்றதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் பண்றாங்க, அதுக்கான ஒரு சப்சிடி மேக் பண்றாங்க அப்படின்னா that is non actionable subsidy. Question number 66, it's a match the following question. So first one வந்து NAMA பொறுத்த வரைக்கும் நான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ இது வந்து WTO ஓட நெகோசியேஷன். இதுல என்ன நெகோசியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இல்லாம மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும், அதாவது டெக்ஸ்டைலா இருக்கலாம், ஜுவல்லரியா இருக்கலாம், ஃபிஷ் அண்ட் ஃபிஷரி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சரிங் குட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இல்லாம மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமான டாரிஃப் பேரியர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அண்ட் அதை லிபரலைஸ் பண்றது தான் இந்த நெகோசியேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இது எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாம மற்ற எந்த ப்ராடக்ட்ஸை வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான மார்க்கெட் ஆக்சஸ் தான் இந்த NAMA. ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க, ஃபிஷ் அண்ட் ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். ஸோ இது எல்லாமே எதுல இன்க்ளூட் ஆயிருக்கும்னா நான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஆக்சஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான டாரிஃப் பேரியர்ஸை எலிமினேட் ஆர் ரெடியூஸ் பண்ணி அந்த ட்ரேடை வந்து ஸ்மூத்தா லிபரலைஸ் பண்றது தான் வந்து இவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ். அண்ட் செகண்ட் ஒன் வந்து கேட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் டாரிஃப் அண்ட் ட்ரேட். ஸோ இதுவுமே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய டாரிஃப் பேரியர்ஸ், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் பண்றோம்ல, ஸோ அதுல இருக்கக்கூடிய ட்ரேட் ஆர் டாரிஃப் பேரியர்ஸை எலிமினேட் ஆர் ரெடியூஸ் பண்ணி அதை லிபரலைஸ் பண்றது. ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேடை லிபரலைஸ் பண்றது தான் இந்த அக்ரிமெண்டோட மெயினான அப்ஜெக்டிவா இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர் இங்க எப்படி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ட்ரேட் பண்றதோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம்ல. ஸோ ஒரு கண்ட்ரில இருக்க பீப்புள் வந்து இன்னொரு கண்ட்ரில இருக்கக்கூடிய குட்ஸுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனிலயோ இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் TRIMS. ஸோ ட்ரிம்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ட்ரிப்ஸ். ஸோ ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மெஷரோ அதே மாதிரி ட்ரேட் ரிலேட்டட் aspects of intellectual property. So intellectual property right அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை அவங்களோட இன்டெலிஜென்ஸ்லேயே மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓனருக்கு வந்து மோனோபோலி பவர் வந்து கொடுக்கணும். ஸோ அதை ப்ரொவைட் பண்றது தான் இந்த அக்ரிமெண்ட் TRIPS. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான பேட்டன் ரைட்டா இருக்கட்டும், காப்பி ரைட்டா இருக்கட்டும், இல்லை ட்ரேட் மார்க் வந்து கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த அக்ரிமெண்ட்குள்ள வரும். ஸோ இது எதோட கனெக்ட் ஆகும்னா ப்ரொவைட் மோனோபோலி டு owners of the intellectual property. அந்த intellectual propertyயோட ஓனருக்கு வந்து மோனோபோலி பவர் வந்து கொடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ட்ரிப்ஸ்.
Question number 67, balance of paymentல இருக்கிற current and capital account related statements கொடுத்திருக்காங்க. So இது கரெக்டா இன்கரெக்டா அப்படின்றத வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்ல நடக்கக்கூடிய கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே கொண்டு வந்துருவோம். ஸோ இன்டர்நேஷனல்ல கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அசட்ஸ் வாங்கிருக்கலாம், இல்ல சோல்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எது கீழே கொண்டு வருவோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே கொண்டு வருவோம். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ல என்ன கொண்டு வருவோம்னா கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அங்க போயிடுச்சு. அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க போகும்னா கரண்ட் அக்கௌண்ட்ல கொண்டு வந்துரும். சோ நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ரிலேட் ஆகக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை வந்து நீங்க குட்ஸ் சோல்ட் அவுட் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். குட்ஸ் மட்டும் கிடையாது, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். சோ அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கரண்ட் அக்கௌண்ட் கொண்டு வருவோம். இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து அதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் மட்டும் கிடையாது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸையுமே எது கீழே கொண்டு வருவோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ராங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் includes all transactions. So எல்லா transactions என்ன மாதிரியான transaction? Give rise or use up national income, which means income or expenditure to the country. எதனால? international trade or international trade பண்றதுனால. So அதுல இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் ஆகக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் while ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். Question number 68, international liquidity ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கரெக்ட் ஆர் ராங்ன்ற மாதிரி நம்ம ஆன்சர் பிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். லிக்விடிட்டி பொசிஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க ஆர் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பைசா ஆர் அந்த கடனை ரீபே பண்றதுக்கான பைசா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுதான் லிக்விடிட்டி பொசிஷன் சொல்லுவோம். இதுவே இன்டர்நேஷனல் லிக்விடிட்டி அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷனலா ஒரு ட்ரேட் பண்றாங்க, ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்றாங்க, அந்த இம்போர்ட் பண்றதுக்கான பேமெண்ட்டை அவங்க மேக் பண்ணணும். ஆர்எல்ஸ் இன்னொரு கண்ட்ரி கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க, அந்த லோனை ரீபே பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு கேஷ் வேணும். இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ள பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கண்ட்ரில யூஸ் பண்ணக்கூடிய கேஷை வச்சு ரீபே பண்ணலாம், இல்ல ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ணலாம். பட் இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடு ஆர் இன்டர்நேஷனல் டீலிங் அப்படின்னு வரும்போது குளோபலா அக்செப்ட் பண்ணக்கூடிய மோடை வந்து நம்ம பேமெண்ட் மோடை வந்து நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் லிக்விடிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் லிக்விடிட்டியில என்னெல்லாம் கவர் ஆகும்னா ரிசர்வ் கவர் ஆகும், ஆனா ரிசர்வ் மட்டுமே கவர் ஆகாது. அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ஹோல்டிங்ஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் அண்ட் எஸ்டிஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அண்ட் ஐஎம்எஃப்ல அவங்க வாங்கின ஆர் அவங்களோட இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்க்காக ஐஎம்எஃப்ல வந்து எவ்வளோ ரிசர்வ்ஸ் வந்து அவங்க அவைலபிள் வச்சிருக்காங்க, அவங்களோட ரிசர்வ் பொசிஷன் என்ன, இது எல்லாமே எதுல கவர் ஆகும் அப்படின்னா இன்டர்நேஷனல் லிக்விடிட்டியில வந்து கவர் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ரைட். அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் while statement 2 is correct. Question number 69, international trade theories and அதோட authors ஓட match பண்ணணும். First one வந்து cost comparative theory டேவிட் ரிகார்டோ, opportunity cost theory Gottfried Hebler, factor endowment theory எலி ஹெக்ஸ்கர் and Brittle Owen, absolute cost theory ஆடம் ஸ்மித். இந்த தியரிஸ்க்கான கான்செப்ட்ஸும் பார்த்தலாம். வெரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து cost comparative theory, which means ஒரு கண்ட்ரியால காஸ்ட் கம்பேரிட்டிவா கொடுக்க முடியும்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மற்ற கண்ட்ரில இருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காஸ்ட் பெனிஃபிட்டடா இருக்கிற ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்றது தான் இந்த தியரியோட பேசிக் கான்செப்ட். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ நம்ம கண்ட்ரியால அக்ரிகல்ச்சரும் கொடுக்க முடியும், சாஃப்ட்வேர் சர்வீசஸுமே கொடுக்க முடியும். பட் யூஎஸ் மாதிரி கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் தான் நம்மளால வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கம்பேர் டு சாஃப்ட்வேர்ஸ். சாஃப்ட்வேர்ஸ் நம்மளை விட ஹெடா வந்து யூஎஸ் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்க வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி.
அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எக்ஸாக்டா வந்து எக்கனாமிக்ஸ்ல என்ன கான்செப்டோ அதுதான் இங்கேயும். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரியில வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னே வச்சுக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சரை நம்ம பிக் பண்ணி இப்போ செய்ய போறோம், ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இதுக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்றோம்? சாஃப்ட்வேரை சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதோட காஸ்ட் என்ன? இப்போ அக்ரிகல்ச்சரை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுல ரிசோர்சஸ் யூஸ் பண்ணிருப்போம், காஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ அது அதோட ஒரிஜினல் காஸ்ட் கிடையாது. நம்ம அதுக்கு பதிலாக சாஃப்ட்வேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சாஃப்ட்வேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு எடுத்துக்கோம். ஸோ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான காஸ்ட் இருக்கும்ல. இஃப் சப்போஸ் இந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்ல. ஸோ அந்த ப்ராஃபிட்டையும் அந்த அசம்ஷன் அந்த ப்ராஃபிட்டையும் எந்த காஸ்டோட ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய காஸ்டோட ஆட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரிஜினல் காஸ்ட் அக்கார்டிங் டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணதோட வேல்யூவையும் சேர்த்து இந்த காஸ்ட்ல ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேக்டர் என்டோமென்ட் தியரி. இது ரொம்ப சிம்பிள். எந்த கண்ட்ரியில வந்து எப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஆச்சுனாலே லேபர், லேண்டு, கேபிட்டல்னு சொல்லுவோமா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது லேபர் இன்டென்சிவா தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நமக்கு அட்வான்டேஜா இருக்கும். லேபர் இன்டென்சிவா தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அக்ரிகல்ச்சர் சொல்லலாம், டெக்ஸ்டைல் சொல்லலாம். ஸோ இதுலலாம் நிறைய லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதுவே யூஎஸ், யூகே மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ கேபிட்டல் இன்டென்சிவா எதுக்கு தேவைப்படுமோ அந்த ப்ராடக்டை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய மெஷினரிஸ் யூஸ் பண்றதா இருக்கும், ஆட்டோமேஷன்ஸ், அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸ். ஸோ இதுலலாம் வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதோ உங்ககிட்ட கேபிட்டல் இன்டென்சிவ் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து அந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அப்சல்யூட் காஸ்ட் தியரி. ஸோ இது பேசிக் திங். அப்சல்யூட் காஸ்ட் தியரி அப்படின்னா நம்ம கண்ட்ரி எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சு மற்ற கண்ட்ரி அதை விட மற்ற கண்ட்ரியை விட காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம கண்ட்ரியால கொடுக்க முடியும்னா அதுதான் நம்ம கண்ட்ரியோட ஸ்பெஷலைசேஷன். இப்போ அக்ரிகல்ச்சரே எடுத்துட்டோம்னா மற்ற எந்த கண்ட்ரியாலையும் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் வரும். இப்போ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா UAE எடுத்துக்கலாம். ஸோ யுனைடெட் அரப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆயில் ரிஃபைனரிஸ், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான திங்ஸ் ஆயில் வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல அந்த மினரலோ அந்த சோர்ஸோ அவைலபிள் இல்லாம இருக்கும் அண்ட் காஸ்ட் அட்வான்டேஜா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அப்சல்யூட் காஸ்ட் தியரியோட கான்செப்ட் அண்ட் அவங்களோட ஆத்தர்ஸ். Question number 70. கீழ இருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து வேர்ல்டு பேங்கோட லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கான கைடிங் பிரின்சிபல் கிடையாதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கைடிங் பிரின்சிபல்னு பார்த்துடலாம். இப்போ வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஃபண்ட் வாங்கியிருந்தோம்னா அந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணணும். செகண்ட் திங் என்னன்னா அந்த ஃபண்டை வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் ப்ராப்பராகவும் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்டை ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவாக வாங்கணும். அதை தான் இங்கே எக்கனாமிக் எஃபிஷியன்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவாய்ட்ஸ் ஃபினான்சிங் எக்ஸ்பெண்டிச்சர், விச் மீன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து டைரக்டா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுமே தவிர ஃபினான்சிங் எக்ஸ்பெண்டிச்சரான சேலரி கொடுக்கறது இந்த மாதிரி கவர்மெண்டோட பேசிக் ஃபினான்சிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க வாங்கியிருப்பீங்க, உங்க கண்ட்ரில டேம் பில்ட் பண்ணுவீங்க, ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்காக தான் ஃபண்ட் அங்கேருந்து வாங்கியிருப்போம். ஸோ டைரக்டா அதோட லிங்க் ஆகக்கூடிய திங்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணும். இது இல்லாம வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்டென்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்டென்ட்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ உங்க கண்ட்ரில வந்து டேம் வந்து கட்டுறீங்க, அந்த டேம் கட்டுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ யூஎஸ்ல இருந்து வரும்போது உங்க கண்ட்ரில வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இல்ல டாலர்ஸ்ல அப்படின்னும் போது அந்த டாலர்ஸை வந்து ரீபே பண்றதுக்காக நீங்க அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பாயிண்டோட மீனிங். ஸோ இது வந்து கைடிங் பிரின்சிபல் தான், அதனால இது வந்து ஆன்சர் வராது. அண்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் அதை வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் எக்கனாமிக்கலி வைஸா யூஸ் பண்ணணும்.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்பர் அசஸ்மெண்ட். யூஸ்வலாகவே லோன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ரீபேமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக அசஸ் பண்ணி தான் அந்த ஃபண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே கைடிங் பிரின்சிபல் தான். லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பேங்க்லேருந்து வந்து வாங்குற ஃபண்டை வந்து அந்த கண்ட்ரியில் மட்டும், அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. bank does expect the borrowing country. So எந்த country borrow பண்ணுதோ அந்த country அந்த லோனை அந்த பர்டிகுலர் country, இப்போ இந்தியா வாங்குச்சுன்னா இந்தியாக்குள்ள மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பில் பண்றதுக்கு வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்ல லேபர்ஸே வந்து வேற கண்ட்ரில இருந்து வந்து நம்ம வந்து கூட்டிட்டு வந்து ஒர்க் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க போகும் அப்படின்னா அந்த கண்ட்ரீஸ்க்கும் போகும். ஸோ இது வந்து கைடிங் பிரின்சிபல் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், பேங்க் டஸ் எக்ஸ்பெக்ட் த பாரோயிங் கண்ட்ரி டு ஸ்பெண்ட் த லோன் இன் தட் பர்டிகுலர் கண்ட்ரி அப்படின்ற அவசியம் கிடையாது. வேற கண்ட்ரிலேருந்து ரா மெட்டீரியல்ஸை ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு ஃபண்டை கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அந்த லாஜிக்னால இதான் இதோட ஆன்சர். இன்னைக்கு Q10 சீரிஸ் இதோட ஓவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ஆர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.